ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம செய்ய போறது சூப்பர் டேஸ்ட்ல முள்ளங்கி மாங்காய் குழம்பு. வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித்தவுட் போரிங் சமையல். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்ல சூடான பின்னால கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிய விடலாம். மாங்காய் சேர்த்து இந்த முள்ளங்கி குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதோட 2 காஞ்ச மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், 5 பூண்டு பல்லு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் பருப்பு புளி எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதில் 2 சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மாங்காய் சேர்க்கறனால தக்காளி கம்மியாக சேர்த்தா போதும். அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நான் 1/4 கிலோ முள்ளங்கி வாங்கி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முள்ளங்கியில் நம்ம எப்போவுமே சாம்பார் தான் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி மாங்காய் குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டாக இருந்தது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த முள்ளங்கியை வேக விட்டுக்கலாம். மூடி போட்டு வச்சா சீக்கிரமாகவே வெந்துடும். பாருங்க, முள்ளங்கி இப்போது வெந்து வந்துடுச்சு. இப்போ இதில் ஒரு மாங்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நல்ல புளிப்பு மாங்காய் சேர்த்திங்கன்னா குழம்பு இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். இல்லை எந்த தேங்காய் எதுவுமே அரைச்சி சேர்க்க தேவையில்லை. இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, மாங்காய் இப்போ வெந்து வந்துருச்சு. மேலாப்பில் மல்லித்தலைகள் தூவி இறக்கணும்னா சுவையான முள்ளங்கி மாங்காய் குழம்பு ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்களும் ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க.